சார்ந்தா போல மனிதரோட நல்வாழ்வுக்காக புராணங்களையும் வரலாற்றுகளையும் அவங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தலான்றது ஒரு வழிகள் இருக்கு. அதனால ஒரு நிறைய ஒரு வரலாற்றெல்லாம் வந்து நல்ல விஷயங்களுக்காக சில பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. புராணங்கள்ல பரிமாற்றம் நடந்திருக்கு. நிறைய ரிலிஜன்லயே நிறைய பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வரலாற்றை வந்து எடுத்து சித்தரிச்சிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்களோட நல்லதுக்காக தேவைப்படுது. அந்த தேவைப்படுறதுக்காக சில விஷயங்கள் இருந்து எடுத்திருக்காங்க. இந்த கலியுகத்துல வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால வந்துட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள் நலனுக்காக ஒரு புராணங்கள வந்து அவங்களுடைய இதுவுக்காக சித்தரிச்சுக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா வரலாற்றுன்றது வந்து இருக்கு. எழுதப்பட்ட வரலாற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதேபோல முருகனோட வரலாற்று வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அவரோட வரலாற்றை நாம தேடி கண்டுபிடிக்கணும்னா நிறைய நம்ம வந்து எழுதலாம். இன்னைக்கு பார்த்தா சங்க இலக்கியத்துல நம்ம கொண்டு போகணும்னு கேட்டீங்கன்னா முருகனை பத்த வரலாற்றுகள் நிறைய இருக்கும். முருகனுக்கு ஒரு ஒரு வரலாறே இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு முருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா முருகனுக்குன்னு இலக்கியத்திலேயே அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதனால இன்னைக்கு உலகத்தை நாம தேடணும்னா முருகனை தேடினா போதும், உலகத்தை நாம தேடிடலாம். சரிங்களா? அதுதான் நாம வந்து நம்ம நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்ம அடையாளங்கள் இருக்க பாருங்க, நம்ம அடையாளங்களை பாதுகாக்கணும் முதல்ல. நம்ம அடையாளம் ரொம்ப முக்கியம். அடையாளத்தை வச்சுதான் எல்லா இடத்துலயுமே இடம் உண்டு. சரிங்களா? இன்னைக்கு ஒரு அடையாளம், நாளைக்கு ஒரு அடையாளம், நாளன்னைக்கு ஒரு அடையாளம்னா அவங்க வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னோட அடையாளம் இதுதான்னா இந்த அடையாளத்தை வச்சுதான் நீ யாரு, உன்னோட குணம் என்ன, உன்னோட தோற்றம் என்னன்றது ஒருத்தரோட அடையாளத்தோட இதிகாசத்தை வச்சுதான் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதனால அடையாளத்தை முதல்ல பாதுகாத்து. நீங்க தமிழரா, தமிழரோட அடையாளம் என்ன? சிவன் முருகனா, முருகனை பாதுகாத்துக்குங்க, சிவனை பாதுகாத்துக்குங்க. அதான் உங்களோட அடையாளம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, நீங்க அந்த கேள்வி கேட்டது நான் நிறைய சொல்றேன். இந்துக்கள் வேற, தமிழர்கள் வேற இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தமிழர் என்ன வழிபடுறாங்களோ, ஜோதி வழிபடுறாங்களோ அதே ஜோதி யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் இந்துக்கள் தான். தமிழோட வழிபாட்டை தான் அவங்க வழிபடுறாங்க. தமிழர்களோட வழிபாட்டை தான் இந்துக்களாகி எல்லாம் வழிபடுறாங்க. இந்துக்கள்ன்றத விட தமிழர் வழிபாடு தான் இந்து வழிபாடு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்து வேற, தமிழர் வேறலாம் கிடையாது. தமிழரோட வழிபாடு, தமிழரோட கலாச்சாரம், தமிழரோட பாரம்பரியத்தை தான் இந்துக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை பார்த்து அவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழரோட அடையாளத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழர்கள் வந்து எப்பவுமே வந்து பார்த்தா ஜோதி வழிபாடு தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல போனாங்கன்னா வந்து கடவுளை கும்பிடணும்னு கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஏகாமலை தருவாங்க. ஒரு குச்செல்லாம் போட்டு விறகெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணி கடவுளுக்கு வந்துட்டு பிரார்த்தனை செய்து வந்து ஜோதி வழிபாடு. சரிங்களா? இதே தான் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லெண்ணெயும் இந்த நெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வச்சு நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதே ஜோதி வழிபாடு பண்ணுறோம். இந்த ஜோதி வழிபாடு பண்ணதால் நமக்கு என்ன நேருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லெண்ணன்றது வந்து நாம் நாசி வழியாக போகும்போது, நம்ம வந்துட்டு உடல் வழியாக போகும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த சூனியம் வந்து தன்னால் விலகிடும். சரிங்களா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோதி என்னன்னா அந்த ஜோதியில் என்ன இருக்குன்னா, அந்த ஜோதியில் வந்து புடமாகி வரும் பார்த்தீங்களா, அந்த உடைய ஜோதியை வந்து சுடர் விட்டு எரியும் போது அந்த சுடர் விட்டு வரக்கூடிய அந்த ரேடிஷனை நாம் நாசி வழியாக பிராணாயம் வழியாக நாம் வந்துட்டு உள்ளுக்கு இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து நாடிகளையும் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடும். தமிழனுக்கு அவ்வளோ அறிவு உண்டு. சரிங்களா? ஒரு வழிபாட்டிலையும் தமிழனோட வழிபாட்டில் அவ்வளவும் அறிவியல் சார்ந்து இருக்கு. மனிதருக்கு தேவையானது இருக்கு. சும்மா விளையாட்டா மூட நம்பிக்கை கிடையாது. தமிழோட வழிபாடு மூட நம்பிக்கையே கிடையவே கிடையாது. தமிழோட வழிபாட்டில் அறிவியல் சார்ந்து இருக்கு, பகுத்தறிவு இருக்கு. சரியா? இந்த பகுத்தறிவு தான் நம்ம தமிழர்கள். சரியா? பகுத்தறிவு என்னன்னா, பகுத்தறிவு என்னன்னா நாம எல்லாருக்குமானது. சரியா? நாம பகுத்தறிவுனா ஒன்று சார்ந்தது கிடையாது, எல்லாமே பார்த்து. அதனால தான் நாம் வந்து தமிழர்களை வந்து முதல்ல என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களை நம்ம மதிக்கிறோம்.
அவன் நல்லவனா கெட்டவனா நம்ம பார்க்கறது கிடையாது. தமிழர்கள் மனிதர்களை மதிப்பாங்க. இன்னொன்று, தமிழர்கள் முதல்ல சைவர்கள், பகுத்தறிவாளர்கள். எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது தமிழனுக்கு தெரியும். இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா நம்ம உடலுக்கு கேடு, இது சாப்பிட்டா உடலுக்கு தோஷம், அப்போ இது சாப்பிடக்கூடாது தமிழருக்கு தெரியும். தமிழரோட உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா சைவ உணவு தான் தமிழரோட உணவே முதல்ல. இதை தமிழை மறந்துட்டான். எப்போ மறந்தாங்கன்னா ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா எல்லாம் தமிழர்கள் எல்லாம் சைவர்களாக தான் இருந்தாங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்துட்டு மாமிசம் உண்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது அகராதியே இருக்காது. நாமளாம் எழுதுனா உண்டு. இப்போது இவங்க இந்த காலகட்டத்தில் மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படின்னு இப்போ எழுதலாம். அப்போ இருக்கக்கூடிய நூலில் தான் கிடையவே கிடையாது. தமிழர்கள் எந்த தமிழனும் மாமிசம் சாப்பிட்ட தமிழன் கிடையாது. ஏன்னா அவங்களெல்லாம் பகுத்தறிவாளர். அத்தனை பேரும் பகுத்தறிவர்கள். அவர்கள் சில தமிழர்கள் பகுத்தறிவர்கள். அதனால அவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடியவங்க. எல்லாமே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. சரிங்களா? அப்போது யாரும் பகை கிடையாது. அந்த அளவுக்கு தமிழனோட பாரம்பரிய கலாச்சாரம் வழிபாட்டு முறை தமிழனோட தான். அதுக்கப்புறம் தான் இந்துக்கு வருது. சரியா? இந்துக்கள் யாருன்னு கேட்கறது வேற. ஆனால் தமிழனோட வழிபாடு தான் இந்து வழிபாடு. சரியா? இந்து வழிபாடு யாரோட வழிபாடுனா தமிழர் வழிபாடுன்னு தான் சொல்லணும். இந்துக்கள் யார் என்றால் தமிழர்கள். தமிழோட வழிபாடு தான் இந்துக்கள் வழிபட்டு இருக்காங்க. இதை நாம புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதில் போகணும்னா நம்ம இந்துக்களோட வழிபாடு அறிவியல் சார்ந்த வழிபாடு. இந்து வழிபாடு மூட நம்பிக்கை கிடையவே கிடையாது. சரியா? மூட நம்பிக்கையா ஒருத்தன் சொல்றேன்னா தமிழனுக்கு தெரியாது, உண்மையான தமிழனுக்கு தெரியும் இது அறிவியல் சார்ந்திருக்கு. சரிங்களா? அது நாமோட மக்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு தெரியும். இது அறிவியல் சார்ந்த விஷயங்கள். இப்போ யோகா எடுத்துக்கின்னு வச்சுங்க. இந்த யோகா நாம் இப்போ கையெடுத்து ஒரு குமுறன்னு சொல்லும் போது கையெடுத்து நம்ம இங்கே வைக்கும் பொழுது நம்மளோட சக்திகளை ஒன்றாக்குறோம். நம்ம நின்றுக்கிட்டு இப்படி கும்பிட்டின்னு வச்சுக்கலாம், நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ளே வரும். சரிங்களா? அப்போ நின்றுக்கிட்டு நீ குமுறன்னு கேட்டால் பயிற்சி நடத்திருக்கணும். ஆனால் நீ ஒரு கடவுளோட கோயிலில் கொண்டு போயிட்டு நம்ம கையெடுத்து நம்ம வணங்குறோம் பொழுது நம்மளோட சிந்தனையை உருளைப்படுத்துகிறோம். எப்படி? கையினால். எப்படி? சாந்தமாக நம்ம கும்பிடும் போது பார்த்தீங்கன்னா சாந்தமாக கையெடுத்து கும்பிடும்போது சாந்தம் அதில் வந்துடும். உருளைப்படுத்துறது அப்படி வந்துடும். இறுக்கி போகக்கூடாது. கையை இருக்குன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? மனதில் சூன்யம் இருக்குன்னு அர்த்தம், அடக்கலைன்னு அர்த்தம். இருக்கக்கூடாது. கையெடுத்து கும்பிடணும். எப்படி? கை கூப்பி கும்பிட்டோம்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உருளை ஆகிடும். மனது நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் உருளை ஆகுது. அந்த உருளை ஆகும் போது நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைச்சிருது. சரிங்களா? வழிபாட்டிலே அறிவியல் இருக்கு, நம்ம உடல் தன்மை இருக்கு. நீ யோகா பண்றோம். சரியா? யோகா பண்ணியா உடற்பயிற்சி தேவையில்லை. ஆனால் நீ யோகா பண்ணிட்டு உடற்பயிற்சி செய்யலாம். இந்த யோகா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இருக்கக்கூடிய மண்டலங்கள் நம்ம உடல் நாடிகள் அத்தனையும் ஆக்டிவேட் பண்ணுறது தான் அதோட வேலை. நம்ம உணர வைக்கிறது தான் இந்த யோகாவோட வேலை. சரிங்களா? அப்போது நாம் தினமும் நம்ம யோகா பண்ணணும்னா தினமும் நம்ம யோகா பண்ணணும்னு வச்சுங்க, நம்ம உடல் தன்மையை நாமளே அறிஞ்சிக்கக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தமிழர்களோட கலை. சரியா? தமிழரோட பகுத்தறிவு. நம்ம தமிழோட பகுத்தறிவு தான் இந்தோட கலைகள் எல்லாம். சரியா? அதனால் தமிழர்களோட பாரம்பரியமாக இருக்கட்டும், அவரோட வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், அத்தனையுமே அறிவியல் சார்ந்து நம் நலனை சார்ந்து தான் இருக்கும். தமிழோட வழிபாட்டை தன் நலனை சார்ந்து இருக்கும், மக்கள் நலனை சார்ந்து இருக்கும், உலக நலனை சார்ந்து இருக்கும். தமிழோட வழிபாட்டை எடுத்தோம்னா உலக நலனை சார்ந்து தான் மக்கள் அந்த வழிபாட்டு இருக்கும். அதனால நம்ம அடையாளங்கள் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கணும். என்னன்னா நம்ம அடையாளங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவனும் முருகனும் தான் நம்ம அடையாளம். சரிங்களா? அதனால நம்ம தமிழர்கள் அத்தனை பேரை எல்லாம் தமிழனு கிடையாது. நீ தமிழனா அப்படின்னா நீ என்ன வழிபாடு பண்ணுறது தான் முக்கியம். நீ எங்கே போய் உட்காந்தாலும் சரி, ரிலீஜன் இல்லாமல் நான் எந்த மதமும் சார்ந்து இல்லை, எனக்குன்னு எந்த ஒரு ரிலீஜனும் கிடையாதுன்னு போய் ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்காது. எந்த ரிலீஜன் இருந்தால் தான் உலக நாட்டில் எங்கேயுமே அங்கீகாரம் கிடைக்கும்.
ரிலிஜன் இல்லாமல் எந்த உலக நாட்டில் அங்கீகாரம் கிடையாது. சரிங்களா? இந்த ரிலிஜன், இந்த உடைய வழி, இதை கடைபிடிக்கக்கூடியவங்க, இவங்களோட குணங்கள், அதிசயங்கள் இப்படி தான் இருக்கும், இவங்களோட தோற்றங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சபையில் இடம் இருக்கும். எல்லா சபையிலும், எல்லா உலக நாட்டு சபையிலும் இடம் இருக்கும். அதனால் நம்ம இந்த வழிகள்